Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த KC பழனிசாமி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. அதிமுக பாஜக கூட்டணி அமையாது அப்படின்னு சொல்லப்பட்டது ஒரு காலத்துல. ஆனா எதிர்பாராத விதமா எதிர்பாராத நேரத்துல திடீர் அறிவிப்பா அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைஞ்சது. இப்போ பாமகவும் பாஜகவும் கூட்டணி அமையாதுன்னு சொல்லி ராமதாஸ் அவர்களும் வந்து வெளிப்படுத்தினார், எனக்கு 24 அமைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு. ஆனா குருமூர்த்தி அவர்கள் நேற்று தைலாபுரத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகாக அமித்ஷாவுடைய மதுரை வருகையப்போ எப்படி அதிமுக பாஜக அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த வருகையில பாஜக பாமக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? வாய்ப்பு இருக்கா? எதுக்காக ஒரு கூட்டணி அமைக்கிறோம்? தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கூட்டணி அமைவது. நானே கூட வேற வழி இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன்னா அவர் ஒரு வலிமையான தலைவராக உருவெடுக்கல. அம்மா காலத்தை போல வலிமையான அதிமுக அவரால் கட்டமைக்க இயலவில்லை. அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை கணிசமாக இழந்து விட்டது. அதனால கூட்டணி பலம் தேவை. வேற யாரும் விஜயோ மற்றவர்களை விட இருக்கிற இந்த NDA கூட்டணியாவது குறைந்தபட்சம் அவர் கட்டமைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோம், ஆதரிச்சேன். ஆனா அது பாஜக கூட்டணியாக அமைந்து விட்டதே ஒழிய அதிமுக கூட்டணியாக அமையல. உங்களுக்கு இரண்டுக்கும் வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிறகு கடுமையான விமர்சனங்கள், அதையெல்லாம் தாண்டி இந்த கடந்த சில மாத செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா, இந்த கூட்டணி அமைந்து விட்டது, அதிமுக வென்று ஆட்சி அமைத்து விடும் என்கிற அந்த நம்பிக்கை இன்னும் அதிமுக தொண்டர்களிடத்திலோ அல்லது தமிழ்நாட்டு வாக்காளர்களிடத்திலோ ஏற்படல. மாறாக இது ஒரு பாஜக கூட்டணி, பாஜக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் போட்டி என்கிற அளவுல தான் களம் கட்டமைக்கப்படுகிறது. இது மாற்றப்பட வேண்டும். அது அதிமுக கூட்டணியாக இருக்கணும். பாஜக விட அதிமுக அதிகமாக ஆக்டிவா களத்துல வேலை செய்யணும். ஆனா களத்துல வேலை செய்யறதுன்னா எடப்பாடி பழனிசாமி உடனே கூப்பிடுங்க மாவட்ட செயலாளர்களை, உடனே இந்த பூத்து கமிட்டி இவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்சதே. இல்லைன்னா MLA மீட்டிங், மாவட்ட செயலாளர் மீட்டிங், நிர்வாகிகள் மீட்டிங், இவ்வளவுதான். அதாவது இதெல்லாம் வாக்காளர்கள் ஒரு தலைமையை பார்த்து வாக்களிப்பாங்க. யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களிப்பார்கள், யார் வரக்கூடாது என்று அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். யார் வரக்கூடாது என்பதில் இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஸ்டாலினுக்கு இன்றைய திமுக அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக ஆள வேண்டும், எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற தாக்கம் இன்று வரை ஏற்படுத்தப்படலாம். அது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட்டு அதிமுக ஆள வேண்டும் என்பதை ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கலாம். அதை செய்ய தவறுகிறார். அந்த கட்டமைப்புக்கு தேவை வலிமையான அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக. அந்த இடத்தில் அவர் தன்னுடைய வாய்ப்பை தவற விடுகிறார். வருகிற இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக அமையும். இந்த சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்காவிட்டால் அவருடைய தலைமை கேள்விக்குறியாக்கப்படும். இது ஒன்று. அடுத்து நீங்க பாஜகவை பத்தி கேட்டீங்க. நேற்று குருமூர்த்தி அவர்கள் சென்று திரு ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறார். ராமதாஸ் நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதாக அறிவித்திருந்தார். பின்னர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறவில்லை. சென்ற பத்திரிகையாளர் சந்திப்புல கிட்டத்தட்ட பாஜகவை திரு ராமதாஸ் அவர்கள் முழுமையாக தோலுரித்து காட்டிவிட்டார். அன்புமணியின் மீது இருக்கிற வழக்குகளில் அன்புமணி கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு
பாஜகவோடு அவர் இணைந்துதான் ஆக வேண்டும் என்கிற அந்த நிர்பந்தம். ஏன்னா திரு ராமதாஸ் அவர்கள் சொன்னதே பாஜகவோடு கூட்டணி செல்ல எனக்கு விருப்பமில்லை, அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருக்க வேண்டும், அதைத்தான் நான் விரும்பினேன். அப்படி அமைத்திருந்தால் 3 பாட்டாளி மக்கள் கட்சி எம்பிகள் என்று இருந்திருப்பார்கள், 6 அல்லது 7 அதிமுக எம்பிகள் இருந்திருப்பார்கள் என்பது அது உண்மையான வாஸ்தவமான பேச்சு, உண்மையான பேச்சு. ஆனால் அன்புமணியும் சௌமியாவும் காலை பிடித்துக் கொண்டு கதறினார்கள், இல்லாவிட்டால் எனக்கு நீங்கள் கொல்லி வைக்க வேண்டும் என்று அன்புமணி கதறினார் என்று. அப்ப அந்த நிர்பந்தத்தில் அந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டதை திரு ராமதாஸ் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் பாஜக பொறுத்த வரைக்கும் நீங்களே ஒரு ஒப்பிட்டு சொன்னீங்க, அதிமுகவையும் பாமகவையும் ஒப்பிட்டு சொன்னீங்க. எப்பவுமே பாஜக பாத்தீங்கன்னா இப்ப 2 குரூப் வேலை செய்வாங்க. ஒரு குரூப் அன்புமணி தான் எதிர்காலம்னு அன்புமணியை ஆதரிப்பாங்க. எப்படி ஒரு குரூப் எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சாங்களோ அந்த மாதிரி. இன்னொரு குரூப் ராமதாஸை தாங்கி பிடிப்பார்கள். அவர்களது நோக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்றுபடுத்துவதாக இருக்காது. ஒரு 7 சீட் 10 சீட் 8 சீட் இருக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ராமதாஸ ஒரு தனி குரூப்பா வச்சு அவருக்கு ஒரு 3 சீட்டு 4 சீட்டு, அன்புமணிய ஒரு தனி குரூப்பா வச்சு அவருக்கு ஒரு 3 சீட்டு 4 சீட் பிரிச்சிருவாங்க அப்படியே பின்ன. அதாவது அவர்களது இதே இந்த காய்கறி நறுக்கிற மாதிரி சின்ன சின்ன பீஸா நறுக்கி அதை அவர்களோடு இணைத்துக் கொள்வதுதான் அவர்களோடது. இப்போ 26 தேர்தலையே பாமக 2ஆக இருக்கும், அன்புமணி பாமக ராமதாஸ் பாமகன்னு இவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு இவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு அப்படி பிரிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஒன்றிணைக்க முயற்சி இதுல இல்லைங்கிறீங்களா? நான் சொல்றது பாஜகவினுடைய பொதுவான அணுகுமுறைகள் எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்றேன். நான் பாமக 2ஆ இருக்கும் இப்படி இருக்கும்னு நான் சொல்லல. ஏன்னா எப்பவுமே ஒரு கட்சியினுடைய நிறுவனர் வலிமையானவர். அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அவர் ஒரு அமுல் பேபியா மட்டும்தான் பார்க்கப்படுகிறார். அதான் அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவராக பார்க்கப்படலை இன்று வரை. அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் பார்வையில் அவர் ஒரு அமுல் பேபி, அவ்வளவுதான். சோ ராமதாசனுடைய மகன் என்கிற வகையில் இந்த மத்திய அமைச்சராக்கப்பட்டார், இன்றைக்கு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அந்த சமுதாய வாக்குகள் என்பது ராமதாஸ் கையில தான் இருக்கும், அவர் பக்கம்தான் வாக்காளர்கள் இருப்பாங்க. அடுத்து அது அவர்களது உள்கட்சி பிரச்சனை. அது ஒரு அளவுக்கு மேல நம்ம அதுல கருத்து சொல்றது நல்லா இருக்காது. அடுத்து என்டிஏ கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால் என்டிஏ கூட்டணியில 4 பேர் பிரதானமானவர்கள், அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக. சமீபத்தில் நடந்த இந்த ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு மன வருத்தங்கள் இருக்கு. எந்த அளவுக்கு அவர்கள் இந்த கூட்டணியில இணைந்து பயணிப்பார்கள் தெரியல. அவர்கள் திமுக பக்கமும் காய் நகர்த்தி கொண்டு இருப்பதாக செய்திகள் வருது. அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் இந்த கூட்டணியில இருப்பாங்கன்னு தெரியல. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபடுகிற பொழுது அதனுடைய வாக்கு வங்கியில, அதாவது இனி நடக்கிற சம்பவங்கள் பிளவுபடாம ஒன்றாக கூட அவர்களுக்குள்ள சமாதானம் ஏற்பட்டு பயணிக்கலாம், அப்படி இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புறாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகள் என்பது வாக்கு வங்கியில் ஏற்பட்ட அந்த சேதாரம், அதை சரி செய்வது சற்று கடினம். 5.5% இருந்த வாக்கு வங்கி இவர்கள் மீண்டும் இணைந்தாலும் கூட 3-4% அது உருப்பெறும். ஒரு 1%, 2% வாக்கு இல்ல. இன்றைக்கு திரு ராமதாஸ் அவர்களது அந்த இதற்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் கூறிய அந்த கருத்துக்கள், அந்த தாக்கம் நிச்சயமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப இன்றைக்கு திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலிமையான கட்டமைப்பை வைச்சிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தின் மீது கடும் அதிருப்தி இருக்கிறது. பல பிரச்சனைகள்ல, குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், லஞ்சம் ஊழல் பிரச்சனைகள், மக்கள் நலன் சார்ந்த அந்த பிரச்சனைகள்ல இது ஒரு விளம்பர அரசாக மட்டுமே இருக்கு. ஆனா கூட்டணியை அவர்கள் வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப கமலஹாசன் சென்ற தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டார் சட்டமன்றத்துல. இன்றைக்கு அவர் இந்த கூட்டணியில ஐக்கியமாயிருக்கிறார். அடுத்து தேமுதிக கூட அவர்கள் கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சரியாக திரு ராமதாஸ் அவர்கள் கையாளப்படாவிட்டால்
அவரும் கூட அந்த திமுக கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே கூட்டணியில நீண்ட தூரம் பயணிக்க மாட்டாங்க. அங்க விசிக இருக்குல்ல சார். அது 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 அன்புமணி கையில தான் கட்சி, தேர்தல் ஆணையம், நிர்வாகிகள். அன்புமணினா ராமதாஸ் நிச்சயமாக அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர், நிறுவனர். அவருக்கு உண்டான அந்த அரசியல் காய்களை அவர் நகர்த்துவார். அப்ப அந்த கூட்டணி திமுக மீது அதிருப்தி இருந்தாலும் கூட அந்த கூட்டணி பலத்தில் அவர்கள் வெல்ல நினைக்கிறார்கள். ஒரு ஒரு தோற்றத்தை, அதுதான் வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணி என்கிற அந்த தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறாங்க. அதிமுக இன்னும் திமுக இந்த முறை வீழ்த்தப்பட்டு விடும், அதிமுக ஆட்சி அமைத்து விடும் என்கிற அந்த நம்பிக்கை நாம் பேசுகிற இந்த நிமிடம் வரை ஏற்படுத்தப்படல. இதுதான் இன்றைய கள நிலவரம். ஆனா குருமூர்த்தி அவர்களுடைய சந்திப்பு எப்படி பார்க்கப்படுதா? நீங்க சொன்னீங்க பாஜக காய் நறுக்கிற மாதிரி நறுக்கி பிரிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் குருமூர்த்தி கடந்த அவருடைய பத்திரிகை நிகழ்வுல சொன்னதுமே 21 டிடிவி தினகரனை சேர்த்துக்க சொன்னோம், எடப்பாடி தான் பிடிவாதமா இருந்தாரு, சேர்த்துக்கலங்கிறத குறிப்பிட்டார். இப்பயுமே அன்புமணி ராமதாஸ் பாஜக பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோ ராமதாஸ் ஒரு அதிருப்தியில இருக்காரு. அதனால ராமதாஸ பேசி அவர்கிட்டையும் ஒரு சமாதான முயற்சி எடுத்ததுக்கு பிறகு ராமதாஸோட கருத்து என்ன அப்படிங்கறத பார்த்து இன்னைக்கு மீண்டும் இருவருடைய சந்திப்பு மாலை நடக்கிறதா சொல்றாங்க. குருமூர்த்தி அன்புமணியை பாப்பாருன்னு. சோ ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முயற்சி, ஒன்றிணைந்த அதிமுக, ஒன்றிணைந்த பாமக, பாஜக ஒரு நல்ல ஒரு பேக்கடான ஒரு என்டிஏ கூட்டணி தானே உருவாக்க முயற்சி பண்றாங்க பாஜக. அதிமுக எப்பமா ஒன்றிணைஞ்சது எனக்கு தெரியல. அவங்க ஓபிஎஸ் டிடி தினம் விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல சார், எங்க கூட தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? பாஜக உட்பட எல்லாரும் எங்க கூட தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்க கூட எங்க பாஜக கூட இருக்கிறாங்களா? அதிமுக ஒன்றிணைந்து விட்டதா? உட்கட்சிக்குள்ள தொடருமா, நாங்க போக மாட்டோம், ஆனா என்டிஏ கூட்டணியில இருக்காங்க ஓபிஎஸ் டிடி தினகரன் சொல்றாங்க. இதைத்தான் நான் சொன்னேன், பிட்டு பிட்டா காய்கறி நறுக்கிற மாதிரி நறுக்கி அவர்களை எல்லாம் தனித்தனியா அவர்கள் வசம் வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு. நீங்க சொல்றத கேட்டா குருமூர்த்தியை மயக்கம் போட்டு விழுந்துருவாருமா. ஓபிஎஸ்ஐ விட மிகச்சிறந்த உதாரணம் இந்த திரு குருமூர்த்தி அவர்களது அரசியல் நிகழ்வுகளுக்கு நிகழ்கால சாட்சியாக இருப்பவர் ஓபிஎஸ். நேற்று காலை வரை ராமதாஸ் வலிமையோடு இருந்தார். இப்படித்தான் ஓபிஎஸ் இருந்தார். இன்றைக்கு ஓபிஎஸ் எங்க? இதே நிலைதான் ஏற்படும். அடுத்தது இதுல பெரிய அரசியல் பிரச்சனை இல்ல, அவர்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதுல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய நாட்டாமைன்னு நினைச்சிட்டு அவர் குருமூர்த்தி ஒருவேளை ஒரு நல்ல ஆடிட்டர், அதை நம்ம மறுக்க முடியாது. அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சொத்து பத்துக்கள் பிரிக்கிறது, பண வரவு செலவுகள் பிரிக்கிறது, டாக்ஸ் வராம எப்படி தங்களை தற்காத்துக் கொள்வது, இதுக்கெல்லாம் அவர் ஏதேனும் வழி காட்டி இருக்கலாம். சைதை துரைசாமியும் கூட போயிருக்காரே சார், அவரும் கூட்டணி ஒன்றிணைந்ததுன்னு ஒரு குரல் கொடுத்து சமீபத்துல பேசு பொருளா மாறுச்சு. அவரும் குருமூர்த்தியோட போயிருக்காருங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் அது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்க வேண்டியது இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு என் போன்றவர்கள் எம்ஜிஆரை தவிர பெரிய அளவுல யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது மற்றவர்களை, மாற்று கட்சியினரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எம்ஜிஆர் வழி நடக்காதவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். திரு சைதை துரைசாமி அதிமுக காரராகவோ அல்லது எம்ஜிஆர் விசுவாசியாகவோ அங்கே சென்றிருக்க மாட்டார். அப்படி அவர் சென்றிருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு குருமூர்த்தியோடு இருக்கிற அந்த நட்பின் காரணமாக ஒரு அல்லக்கையா அவரை கூட்டிட்டு போயிருப்பார், அவ்வளவுதான். அதிமுக அவரை ஒரு துணை கூட்டிட்டு போயிருப்பாரு. அந்த அளவுக்கு தான் நீங்க எடுத்துக்கணும். அதிமுகவுடைய வழக்குகள், உங்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்ப புதுசா மாநிலங்களவைக்கு இது மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. இரட்டை இலை சம்பந்தமா பழனிசாமியும் ஒரு புகழேந்தியும் ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. 26ல என்ன கணக்கு பண்ணிருக்கீங்க சார்? அதிமுக இரட்டை இலை சின்னத்துக்கு தொடர் வழக்குகளா இருக்கு. ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை கொடுத்திருக்கிறாங்க, சென்னை உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை கொடுத்திருக்கிறாங்க. அதனுடைய முடிவு தேர்தல் ஆணையத்துல நிலுவையில இருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல தேர்தல் ஆணையம் தன்னுடைய முடிவை அறிவிக்காமல் நாம எதுவும் அடுத்த கட்ட நகர்வுகளை ஏற்படுத்த முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது.
எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதர், அந்த தனி மனிதனுடைய ஒரு எதேச்சதிகாரமான ஒரு போக்கு, எம்ஜிஆருடைய விதிகளை பின்பற்றாமல் தான் தோன்றித்தனமாக தானே என்று இந்த கட்சியை அவர் வழிநடத்துகிற விதம், அவர் தன்னை பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்ட விதம், இதைத்தான் நான் எதிர்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த நடவடிக்கைகளை எதிர்க்கிறேனே ஒழிய தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை அல்ல. அதிமுக ஆள வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு விஷயத்துல நான் தெளிவாக இருக்கிறேன், என்னோடு பயணிக்கிற லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறோம் என்பதன் பெயரில் நாம் அதிமுகவுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் செய்யக்கூடாது. அது திமுகவுக்கு பலம் சேர்ப்பதாக, அதிமுகவை பலகீனப்படுத்துவதாக அமைந்துவிடக் கூடாது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய சில நடவடிக்கைகளை, தன்னை அவர் பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்ட அந்த அராஜகமான போக்குகளை, எம்ஜிஆருடைய விதிகள் திருத்தப்பட்டதை எதிர்க்கிறோம். அது இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறோம் என்பதற்காக திமுகவை மறைமுகமாக கூட நாம் ஆட்சிக்கு வருவதற்கு உதவிவிடக் கூடாது. அதிமுக என்கிற கட்சியை பலகீனப்படுத்திவிடக் கூடாது என்பதுல நான் தெளிவாக இருக்கிறேன். மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தப்பையும் இந்த மாதிரி கருத்து சொல்லியிருந்தீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, அதிமுக ஆட்சி கட்டில் அமர்றதுக்கு எந்த விதமான ஒரு தடை கற்களாவும் நாங்க இருக்க மாட்டேன் அப்படிங்கறத நீங்க உறுதிப்படுத்தி இருந்தீங்க. இப்பவும் நீங்க அதே கருத்துல இருக்கீங்க. ஆனா உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒன்றிணைந்த அதிமுகவா உருவாகணும் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் அதுக்கு கிரீன் சிக்னல் காட்டுற மாதிரி தெரியல எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் இப்ப வரைக்கும் என்ன நிலையில இருக்காருன்னே தெரியல, ஒரு கையறு நிலையில இருக்கிறாரு அப்படின்னே குறிப்பிடலாம். அப்போ டிடிவி தினகரன் தனி கட்சி வச்சிருக்காரு, அவரை பத்தி பிரச்சனை இல்ல. அப்போ உங்களுடைய ஆதரவோ என்னவா இருக்க போது 26க்கு நிலைப்பாடு என்னவா புரிஞ்சுக்கிறது? நாங்க ஒன்றுபட்ட அதிமுக எல்லாருமே ஓபிஎஸ் சேர்த்திட்டா அப்ப ஒன்றுபட்ட அதிமுக உருவாயிடுமா? இல்ல, எல்லாரும் நீங்க எல்லாரும் ஒன்றிணைந்ததுதான். அதான் சொல்றேன். ஏன்னா 21ல ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி கூட தானே இருந்தாரு, இதே என்டிஏ கூட்டணி தானே இருந்தது. ஏன் அன்றைக்கு வெற்றி பெற முடியல? ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறக்கிற பொழுது இருந்த அந்த அதிமுக அந்த பலத்தோடு மக்கள் நம்பிக்கையை பெற்றதாக, தொண்டர்களின் ஆதரவை பெற்றதாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. ஒருவேளை இது நடக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர முடியாது. இப்ப இந்த முறை தெளிவா வச்சுக்கங்க, ஒன்றுபட்ட அதிமுக உருவாகாமல் அதிமுக 26 தேர்தலில் வெற்றி பெற முடியாது. நீங்கள் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கினால் மற்ற கட்சிகளோடு இப்ப பாத்தீங்கன்னா தினசரி எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் விஜயோட மார்க்கெட்டை ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் வருவார், வர வேண்டும், விஜய் என்ன செய்கிறார் என்று திட்டமிட்ட ஒரு விஜய்க்கு ஆதரவான செய்திகள் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. பல ரஜினிகாந்தை எதிர்த்து ஜெயலலிதா அம்மா காலத்துல அதிமுக வென்றது. அதை விட விஜய் வலிமையானவர் அல்ல. ஆனா ஜெயலலிதா அம்மா காலத்தை போல எடப்பாடி பழனிசாமி வலிமையாக அதிமுகவை கட்டமைக்கல. அதுதான் இன்றைக்கு பிரச்சனை. அப்படி கட்டமைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அப்படி அதிமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டுமா, எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டுமா என்பதை அவர் தான் முடிவு செஞ்சுக்கணும். இல்ல எனக்கு பொதுச் செயலர் பதவியே போதும் என்றால் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் பதவியே காணாம போயிடும். ஆனால் தேர்தலுக்கு முன்பாக நிச்சயமாக கள நிலை சூழ்நிலையை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கங்களை அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பார் என்கிற எதிர்பார்ப்பு, நம்பிக்கை எல்லா மட்டங்களிலும் இருக்குது. அப்படி ஒருவேளை நடக்கலைன்னா இழப்பதற்கு எங்களுக்கு ஒண்ணும் இல்லை.
ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய இருக்கு. அவங்க வேற கணக்கு போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய குறிப்பா இப்ப இந்த திமுக கூட்டணியில் இருக்கவங்களே எந்த விதமான ஒரு கொள்கை ஒற்றுமையும் இல்லைனாலும் எப்படி பாஜகங்கிற ஒற்றை எதிரின்னு நிறுத்தி ஒத்துமையா தேர்தலை சந்திக்கிறாங்களோ அதே மாதிரி திமுக ஆட்சி கட்டிலேருந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளை வச்சு கொள்கை எதிரியா அறிவிச்சிருக்க தாவேக்காவே கூட்டணிக்கு தொடர்ந்து நாலொரு மினிமம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பாஜகவோட மூத்த தலைவர்கள் எல்லாம். அப்போ ஒருவேளை தாவேக்காவும் வரக்கூடிய பட்சத்தில் தாவேக்க, பாமக, பாஜக, தேமுதிக, அதிமுகன்னு இருக்கக்கூடிய மற்ற பிற உதிரி கட்சிகள் எல்லாரையும் சேர்த்து ஒரு பலமான திமுகவுக்கு எதிரான கூட்டணி கட்சியை உருவாக்குவோம், அப்ப எங்களுக்கு ஒன்றிணைந்த அதிமுக இருக்கான அவசியம் ஒண்ணும் இருக்க போறது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க பேசும் பொழுது உங்க வார்த்தைகளே பாருங்க, பாஜக இதுக்கெல்லாம் முயற்சி செய்யறாங்கன்னு தான் சொன்னீங்க. அப்ப அமைய இருப்பது பாஜக கூட்டணி என்றுதான் நீங்களே சொல்றீங்க. இதத்தான் நான் உங்க பேட்டியினுடைய துவக்கத்துல சொன்னேன். அதிமுக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், பாஜக கூட்டணியை அல்ல. இத கூட்டணி தலைமை மாதிரி நடந்துக்கலையோ, இன்னும் அந்த தலைமை பொறுப்பையே கையில எடுத்துக்கல, நடந்துக்கல. ரெண்டு இருக்கு. அடுத்து நீங்க சொன்னதுல இன்னொரு வித்தியாசம் இருக்கு. பாஜக என்கிற அந்த ஒற்றை எதிர்ப்பில் எல்லோரும் ஓர் அணியில் ஒருங்கிணைத்திருக்கிறாங்க. ஆனா இங்க திமுக என்கிற அந்த ஒற்றை எதிர்ப்பில் ஒருங்கிணையிலேயே இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒன்றுபட்ட அதிமுக இன்று வரை ஒருங்கிணைக்கப்படலையே. தலைவர்கள் மட்டத்துல, அதாவது அடையாளம் தெரிந்தவர்கள், ஒரு விசிபிளா இருக்கக்கூடியவர்கள் மாறுபட்ட நிலைப்பாடுகளை எடுக்க முடியாது, அப்படி எடுக்க மாட்டாங்க. ஆனா கீழே இருக்கிறவங்க அந்த கோபதாபங்களில் வாக்களிப்பாங்க, அந்த கோபதாபத்தை பார்த்து வாக்களிப்பார்கள். நீங்க இதே சொல்ற பாருங்க, என்னுடைய தொகுதி காங்கேயம் தொகுதி, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி. அது ஜெயலலிதா அம்மா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொகுதி. அப்ப அது எவ்வளவு தூரம் ஒரு வலிமையான அதிமுக தொகுதியா இருக்கணும். சேவல்ல நின்று வெற்றி பெற்ற தொகுதி அது. ஆனா சென்ற சட்டமன்ற தேர்தல்ல எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற பிரச்சனையால 3000 வாக்குகள்ல அங்க தோர்த்தது. திமுக இன்றைக்கு சாமிநாதன் அமைச்சராக இருக்கிறார், காங்கேயத்துல வென்று. அடுத்து இப்ப சமீபத்துல ஜேவிசி ஸ்ரீராம் பாஜக ஒரு சர்வே எடுத்திருப்பாரு. 52% மேல சாமிநாதன் வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார். சர்வே எடுத்தது யாரு? பாஜக. அவர்கள் கணக்குல காங்கேயம் தொகுதியில யார் வெல்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அமைப்பாங்க. அப்ப இந்த ஒரு தொகுதி சாம்பிள்லயே நான் திமுகவுக்கு எதிராக இருக்கலாம். அப்ப மக்கள் மனநிலை, எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கைகள், என்னுடைய அந்த நிலைப்பாடுகள், இதையெல்லாம் அவர்கள் பார்க்கிற பொழுது அந்த அதிருப்தி, கோபம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வரும். அதை அவர் உணர்ந்து செயல்படணும். அப்ப இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு 15, 20, 25 தொகுதிகள் எடுத்தீங்கன்னாலே அந்த ஆட்சிக்கு நிச்சயமாக அமைகிற அந்த எண்ணிக்கையை பெறுவது கடினமாயிடும். அப்ப அந்த திமுக எதிர்ப்பு சக்திகளை எப்படி பாஜக எதிர்ப்பு சக்திகளை திமுக ஒருங்கிணைத்ததோ அதுபோல திமுக எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்கணும். அதை செய்ய எடப்பாடி பழனிசாமி தவறுகிறார். அவர் மந்திரத்துல மாங்காய் உளுந்துரும், அமித்ஷா வருவார், நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் முதலமைச்சர் நாட்காலியில் அமர வைப்பார் என்று நினைக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப 5 மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. அவர்களுக்கு வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், அதுதான் டார்கெட். அடுத்து பாண்டிச்சேரி, அவங்களுக்கு வாய்ப்புள்ள இடம். கேரளா, தமிழ்நாட்டுல அவங்க பெரிய அளவு சீரியஸா இல்ல. இருந்திருந்தாங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டாஸ்மாகோட அந்த வழக்குல திமுக உச்ச நீதிமன்றத்துல தடையாணை பெற்றிருக்க முடியாது. அந்த தடையாணை பெற்றதற்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்திருக்க முடியாது. அப்ப பாஜகவினுடைய அந்த நிலைப்பாடுகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பா சார், நீங்க பல்வேறு கணக்குகள் சொல்லியிருக்கீங்க. குருமூர்த்தியோட சந்திப்பு அடுத்த அதிமுக மாதிரி பாமகவை ஆக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தா ஆட்சி கட்டலுக்கு அமர முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய நிலைப்பாடையும் குறிப்பிட்டிருக்கீங்க. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை குறிப்பிட்டதுக்கு நன்றி சார்.
சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம்.